வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவினா இந்த மாதிரி நல்லா திக்காகவும் நல்லா ஸ்டார் ஹோட்டல் கிரேவி மாதிரி நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி கிரேவி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா மட்டன் சாப்பிடாதவங்க கூட மட்டனை விரும்பி சாப்பிடுவாங்க. கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மட்டன் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கலாம். அதை நல்லா 2-3 தடவைக்கு மேலே கழுவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியமான தயிர் போட்டுக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நம்ம வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு இதை ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம மட்டனை குக்கரில் 2-3 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். அதே சமயம் மட்டன் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். சரி, இப்போ குக்கர் சூடானோடனே 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானோடனே 2 கிராம்பு, சின்ன சின்ன துண்டாக 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் வணங்கி வர்ற வரைக்கும் இப்படியே லைட்டாக கிளறி விட்டலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சோம் இல்லையா மட்டன், அதை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டலாம். மட்டனை நல்லா கிளறி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு மட்டன் பிசைஞ்சு வச்சோம் இல்லையா பாத்திரம், அதை கழுவி 1 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வீணாகாமல் அதே பாத்திரத்தை கழுவி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி குக்கரை மூடி 3 விசில் விட்டு தம் அடங்குற வரைக்கும் குக்கரை ஓப்பன் பண்ண வேண்டாம். இது இப்படியே இருக்கட்டும். கடாய் நல்லா சூடானோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானோடனே 2 கிராம்பு, சின்ன சின்ன துண்டாக 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அடுத்ததாக 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதை தோல் நீக்கி இதில் போட்டு நல்லா கிளறி விடலாம். அடுத்ததாக 200 கிராம் அளவுக்கு தக்காளி, இல்லை அப்படின்னா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளறி விட்டணும். தக்காளி நல்லா வெந்து கரையிற வரைக்கும் கிளறி விட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அடித்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ 2-3 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே குக்கரில் வேக வச்ச மட்டனை இப்போ கடாய்க்கு மாற்றி இதில் ஏற்கனவே வெங்காயம் தக்காளியெல்லாம் பேஸ்ட்டாக மிக்சியில் அடித்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விட்டலாம். இது பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இந்த சமயத்தில் நமக்கு கிரேவிக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த தண்ணி போதும், இதே கெட்டியில் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சா இப்படியே விட்டுடலாம். இது கிரேவினா இந்த மாதிரி இதே அளவில் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிரேவின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அது மட்டன் குழம்பாயிடும். இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணோம்னா மட்டன் குழம்பாயிடும். அதனால் இப்படியே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அருமையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.